கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கண்டனம். பொள்ளாச்சியில் சிக்கிய சிறுத்தை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் நகர மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என்று மத்திய பாஜக அரசு நிராகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணித்திருப்பது அழகல்ல என்றும் கூறியுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம் என்றும், அதேபோல மதுரை மற்றும் கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் குரூப் 2 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர் உள்ளிட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்போது 625 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அதிகரிக்க வேண்டும் என தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் குரூப் 2 2A பணியாளர் தேர்வில் கூடுதலாக 625 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரித்துள்ளது. குரூப் 2 நிலையில் 82 பணியிடங்களும், குரூப் 2A நிலையில் 1188 பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. அரசு துறைகளில் இருந்து மேலும் காலி பணியிடங்கள் பெறப்பட்டால் கலந்தாய்வுக்கு முன்பாக சேர்க்கப்படும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டு நடந்த ஆட்சேர்க்கையுடன் ஒப்பிடுகையில் தற்போது கூடுதலான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக TNPSC குறிப்பிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிடாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி கோவில் மாட வீதிகளிலும் கிரிவல பாதைகளிலும் வலம் வந்து வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் 1000 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஆறு குளங்கள், வாய்க்கால்கள்லாம் இன்னைக்கு தண்ணி அப்படியே நிரம்பி காணப்படுகிறது. ஆகாய தாமரை முறையா அகற்றப்படலை. இந்த பருவமழை காலங்கள்ல இந்த ஆகாய தாமரை மிகப்பெரிய ஒரு இடையூறா விவசாயிகளுக்கு இருக்கு. இதனால தண்ணி வடியவே இல்லை. தண்ணி வடியலைன்னா அந்த பயிர்கள் முழுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. சேலத்தில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், பர்கூர், வேப்பனஹள்ளி, ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்க இன்று கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை நேரில் தொடங்கி வைக்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த விவசாயிகள் 18 பேருக்கு விருதுகளையும் வழங்க உள்ளார். மேலும் பிரதமரின் விவசாயிகள் நல நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கான 21வது தவணை நிதியாக 18,000 கோடி ரூபாயை இன்று விடுவிக்க உள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்காக இன்று நண்பகல் 12:30 மணிக்கு ஆந்திராவில் உள்ள புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானத்தில் புறப்படும் பிரதமர் பிற்பகல் 1:25 மணி அளவில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார். அங்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் GK வாசன் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளனர். விமான நிலையத்தில் இருந்து காரில் பயணித்து 1:40 மணி அளவில் கொடிசியா வளாகத்திற்கு வந்து மாநாட்டில் பங்கேற்கிறார். பின்னர் மாலை 3:15 மணிக்கு கொடிசியாவில் இருந்து புறப்பட்டு 3:30 மணிக்கு விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து டெல்லிக்கு செல்வார் என கூறப்பட்டுள்ளது. டெல்லிக்கு புறப்படும் முன்பு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சி அருகே 20 நாட்களுக்கு மேலாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை குப்பிச்சிபுதூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்தது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு விவசாயிகள் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கூண்டு வைத்த நிலையில் அதில் சிக்காமல் சிறுத்தை போக்கு காட்டி வந்தது. மேலும் விவசாய தோட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கி கொன்றது. இதனைத் தொடர்ந்து 4 இடங்களில் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டினர். இந்நிலையில் ஒரு கூண்டில் சிறுத்தை நேற்று சிக்கியது.
இதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றுவிடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா. ஆனா அங்க போகக்கூடாதுயா, ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா, நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல ஒழிச்சாவது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வரணும். இனிமே தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறித்து பேசியதுதான் இது. கவிஞர் சிநேகனின் தந்தை சிவசங்கு படத்திறப்பு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள புது காரியப்பட்டி கிராமத்தில் உள்ளவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான நடிகர் கமல்ஹாசன், தாம் முதலிலேயே அரசியல் கட்சி தொடங்காமல் தொண்டு செய்ய பழகிக் கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் மூத்த கட்சிகளிடம் அறிவுரை பெற்றுக் கொண்டு கட்சி தொடங்கியதாக கூறினார். மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும் என்றும் அதற்கு பெயர்தான் ஜனநாயகம் என்றும் பேசிய நடிகர் கமல்ஹாசன், நாடு என்று வரும்போது கூடி நின்றாக வேண்டும் என்றார். கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் நடைபெறும் 1-to-1 சந்திப்பில் தொகுதிகளின் நிலவரம் குறித்து கேட்டறியும் முதலமைச்சர் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் கோவை மாவட்டம் சூலூர், கிணத்துக்கடவு மற்றும் வால்பாறை ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என திமுகவின் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கும் நிர்வாகிகளுக்கும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் SIR பணிகள் குறித்தும் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சரி, அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். நான் இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டணியை பற்றி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா நாள் இருக்கு, 1.5 மாசம் இருக்கு, பார்த்துக்கலாம். பாஜக கூட்டணியில் விஜய் இணைவார் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கூறிய கருத்துக்கு நயினார் நாகேந்திரன் அளித்த பதிலே இது. நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் SIRக்கு எதிராக வருவாய்த்துறை அலுவலர்களை திமுக அரசுதான் தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டினார். இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அவர்கள் திமுக அரசாங்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்குறது. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க. திமுகவுக்காக தேர்தல் வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோரின் கட்சி பீகார் தேர்தலில் 2% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விசிக வைக்காது என்று அதன் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர், விசிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டுல நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையா வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசிகவுக்கு திமுக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வழங்கும் என்று விசிக MP ரவிக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2026 தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் ரவிக்குமார் MP தெரிவித்துள்ளார். கடவுள் வழிபாட்டை விட கதாநாயகன் வழிபாடு புனிதமாகிவிட்டது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். நீங்க சொல்ற ஒருத்தன் கேட்கிறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான். இறை வழிபாட்டை விமர்சிச்ச அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது. பீகாரில் கடைசி நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்ததை விமர்சித்த சீமான், தமிழ்நாட்டில் 15,000 ரூபாய் கொடுக்க வாய்ப்புள்ளது என்றார். இது என்ன நேர்மையான
கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற. நீ என்ன நேர்மை பற்றி பேசுற? 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி. அப்பதான் பாசம் வருது இல்லையா? அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். மேலும் எஸ்ஐஆர் குறித்து விமர்சித்த சீமான் இது வாக்கு திருத்தமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு, சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க 10 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என புதிய விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. புதிய வாடகை ஒப்பந்த விதிமுறைகளை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அதற்காக வீட்டு உரிமையாளரிடம் ஒப்பந்தம் மேற்கொள்வது எளிதாக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகைக்கு வீடு தருபவர்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சினைகளை விரைந்து தீர்க்கவும் இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் வீட்டு உரிமையாளருடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட 2 மாதங்களுக்குள் அதனை ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்யவில்லை என்றால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சொத்து பதிவு இணையதளத்தில் இதனை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்புகளுக்கு 2 மாத வாடகையையும் வணிக இடங்களுக்கு 6 மாத வாடகையையும் முன்பணமாக செலுத்தினால் போதுமானது என்றும் வாடகையை உயர்த்துவது குறித்து உரிய முன்னறிவிப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாதத்திற்கு மேல் வாடகை தராமல் இருக்கும் வாடகைதாரர்கள் மீது தீர்ப்பாயத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதுகுறித்து 60 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுக்கடங்காத பக்தர்கள் வெள்ளத்தால் கடும் நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலயத்தில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். நேற்று சுமார் 10 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் வரிசையை மீறி முண்டியடித்து முன்னேறி சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. குழந்தைகள், முதியோர் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவு, குடிநீர் இன்றி கூட்ட நெரிசலில் சிக்கி அதன் பின்னரே தரிசனம் மேற்கொள்ள முடிந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி கோடிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சதி என்ற பெண் ஐயப்ப பக்தர் உயிரிழந்தார். அப்பச்சிமேடு அருகே மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக பக்தர்களை நிலக்கல் பகுதியிலேயே நிறுத்தி தேவைக்கேற்ப அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் நிலக்கல்லில் 7 கூடுதல் ஸ்பாட் புக்கிங் சாவடிகள் அமைக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கூட்ட நெரிசலை தடுக்க தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியும் கோரப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் பாஜக 89 இடங்களிலும் ஐக்கிய ஜனதாதளம் 85 இடங்களிலும் வென்ற நிலையில் மகாகட்பந்தன் கூட்டணி மோசமான தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு பாட்னாவில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்த கூட்டத்திற்கான மேலிட பார்வையாளராக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத்தை கட்சி தலைமை நியமித்துள்ளது. இதேபோல ஐக்கிய ஜனதாதள எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக அல்ஃபலா பல்கலைக்கழக நிறுவனர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அது தற்கொலைப்படை தாக்குதல் என்று உறுதி செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த உமர் உன் நபி என்ற மருத்துவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா என்ற பல்கலைக்கழகத்தில் அவர் உதவி பேராசிரியராக பணியாற்றியதும் தெரியவந்தது.
இதையடுத்து அவருக்கு உதவி புரிந்தவர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவர் உமர் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவித் அகமது சித்திக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஜாவித் அகமது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உமர் உன் நபிக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டாவது நபரான ஜசீர் பிலால் வாணியை 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க NIA-வுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேகதாது அணை தொடர்பான புதிய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காவிரி நதிநீர் வாரிய இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். திட்ட அறிக்கையில் தேவையான மாற்றங்களை செய்து உரிய அதிகார மட்டங்களிடம் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். Now we have just reviewed the court's decision, so we have to take it forward. We will prepare a new plan of action on this and we will submit to the CWC. இந்த திட்டத்திற்கான அலுவலகத்தை ஹரோபெல்லை பகுதியில் திறந்திருப்பதாகவும் முதன்மை பொறியாளர் அலுவலகத்தை ராமநகராவில் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேவையான அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் DK சிவக்குமார் கூறினார். எக்ஸ், ChatGPT, Zoom உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் முடக்கம், சவுதி இளவரசருடனான அமெரிக்க அதிபரின் சந்திப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இந்தியா உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் எக்ஸ், ChatGPT, Zoom உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் முடங்கியதால் பயனர்கள் கடும் அவதியடைந்தனர். இணையதளத்தில் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சேவைகளை உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிறுவனம் Cloudflare. இந்த Cloudflareல் நேற்று திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னணி தளங்களான எக்ஸ், ChatGPT, Zoom, Perplexity, Google Cloud உள்ளிட்டவற்றின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. லாகின் செய்து செயலிகளுக்குள் நுழைய முடியவில்லை என்றும் தகவல்களை முறையாக பெற முடியவில்லை என்றும் ஏராளமான பயனர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பல்வேறு அலுவலகங்களில் அலுவல் பணிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கமளித்த Cloudflare நிறுவனம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம் தங்கள் கவனத்திற்கு வந்ததாக கூறியுள்ளது. திடீர் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் சைபர் தாக்குதல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை என்று Cloudflare நிறுவனம் கூறியுள்ளது. தனுஷின் மேலாளர் பெயரை சொல்லி சின்னத்திரை நடிகை மானியா ஆனந்த் கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். பிரபல சின்னத்திரை நடிகை மானியா ஆனந்த் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியவை திரை உலகில் பேசு பொருளாகியுள்ளது. நடிகர் தனுஷின் மேலாளர் ஸ்ரேயாஸ் என்று சொல்லி மர்ம நபர் ஒருவர் மெசேஜ் செய்து பட வாய்ப்பு தருவதாக சொன்னதாகவும் தனுஷுடன் அட்ஜஸ்ட் செய்ய கேட்டதாகவும் மானியா அந்த பேட்டியில் பேசியுள்ளார். அந்த வீடியோ வேகமாக பரவியதால் தனுஷ் மீதும் அவருடைய மேலாளர் மீதும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்கூடிய நடிகை மானியா ஆனந்த் சில சேனல்கள் நடிகர் தனுஷ் சார்ந்த தவறான செய்திகளை பரப்பி வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த நேர்காணலில் தன்னை தொடர்பு கொண்ட நபர் தனுஷ் சார்பில் பேசுவதாக கூறியதாகவும் உண்மையில் போலி நபராக இருக்கலாம் என்பதையும் அவர் தன்னை ஸ்ரேயாஸ் என்று அறிமுகப்படுத்தி பட வாய்ப்புகளை வழங்குவதாக கூறியதாகவும் தான் தெளிவாக கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த எண்ணை தனுஷ் குழுவுடன் பகிர்ந்து அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்வேன் என்றும் கூறியிருந்ததாகவும் பதிவிட்டுள்ளார். உண்மையற்ற தகவல்களை பரப்பாமல் இருக்குமாறும் மானியா ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வருமான வரி தாக்கல் செய்தவர்களிடம் பிடிக்கப்பட்ட கூடுதல் வரி தொகை டிசம்பர் மாதத்திற்குள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டுக்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் செப்டம்பர் 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. கணக்குகளை தாக்கல் செய்த பலருக்கும் பிடிக்கப்பட்ட கூடுதல் வரி கிடைக்கவில்லை என புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய நேரடி வரி வாரிய தலைவர் ரவி அகர்வால், வரி செலுத்துவோர் தாக்கல் செய்துள்ள ஆவணங்களை சரிபார்க்கும் பணியால் பிடிக்கப்பட்ட கூடுதல் வரியை திருப்பி அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிலர் தவறான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக அவர் கூறினார். அதிகப்படியான பணத்தை திரும்ப கோரியுள்ளவர்கள் பலரின் ஆவணங்களை மறு ஆய்வு செய்யப்படுவதாகவும் சிலருக்கு மீண்டும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்னும் கூடுதல் வரி தொகை கிடைக்காதவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்குள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார். வாரத்தில் 72 மணி நேரம் வேலை நேரமாக இருக்க வேண்டும் என்று இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி மீண்டும் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய அவர் உழைப்பால் மட்டுமே வளர்ச்சி கிடைக்கும் என்றார். மேலும் தனது வாழ்க்கையில் கடுமையாக உழைக்காத எந்த தனிநபரோ சமூகமோ நாடோ முன்னேறியதை பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
பொதுமக்கள் முதலில் வாழ்க்கையை பெற வேண்டும் என்றும் பின்னர் வேலை வாழ்க்கை சமநிலை குறித்து கவலைப்படலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய நாராயணமூர்த்தி சீனாவில் 9-9-6 என்ற வேலை முறை இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி வாரத்தில் 6 நாட்கள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பணி நேரம் என்றும் கூறினார். பிரதமர் மோடி கூட வாரத்தில் 100 மணி நேரம் வேலை செய்வதாக குறிப்பிட்ட நாராயணமூர்த்தி பணிக்கு செல்லும் இளைஞர்கள் இதனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே நேரம் பணியாற்றுவது தொடர்பாக நாராயணமூர்த்தி கூறியிருக்கும் கருத்து மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மனிதர்கள் ஒன்றும் இயந்திரங்கள் அல்ல என்று கூறிய நாராயணமூர்த்தியின் கருத்துக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன.